சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள், அந்த குழப்பத்தோடு நம்ம ரொம்ப அதிகமாக மனவேதனைப்படுறது, இது எல்லாமே எல்லாத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்குதுங்க. காலையில் எந்திரிக்கிற அம்மாவுக்கு இன்றைக்கி நம்மளோட வேலையை எப்படியெல்லாம் செய்ய போகிறோங்கிற குழப்பம். அதே மாதிரி ஆஃபீஸ் கிளம்புற அப்பாவுக்கு இன்றைக்கி எந்த வேலையெல்லாம் நான் எப்படிலாம் முடிக்க போகிறேங்கிற ஒரு குழப்பம். அதே சமயத்தில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு இன்றைக்கி நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு குழப்பம். அதே சமயத்தில் இப்படி வாழ்க்கையில் அன்றாட எல்லாத்துக்குமே நிறையா குழப்பங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம குழப்பங்கள் வரும்போது இந்த குழப்பங்களை கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு இப்படி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனையை நம்ம நல்ல முறையில் உக்காந்து யோசிக்கும்போது அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதையவே நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட போய் இது என்னோடய பிரச்சனை, இது என்ன பண்ணட்டும் அப்படின்னீங்கன்னா அவங்க இந்த பிரச்சனைக்கு நீ இதை மட்டும் பண்ணேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷனாக அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அது எதனால் வந்தது, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செஞ்சதுனால எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக நிதானமாக உட்காந்து நல்ல முறையில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஏன் வந்தது அப்படிங்கிறதும், அதே மாதிரி அந்த குழப்பத்திலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். பிரச்சனை வந்ததையும் அடுத்த செகண்டே அந்த குழப்பத்திலேருந்து நம்ம வெளியே வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்காது. ஒரு பிரச்சனை வந்தாலோ ஒரு குழப்பங்கள் வந்தாலோ அது ஏன் வந்தது, எதனால் வந்தது, அது எப்படி நான் ப்ராப்பராக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்ல முறையில் 1 வாரம் 10 நாள் 1 மாத கணக்கில் நல்லா யோசிங்க. யோசித்து நீங்கள் அதை ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரும்போது அது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அருமையாக அமையும். இது என்னுடைய அனுபவ பாடம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.